ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நாராயணா சிவாய. அம்பா சித்தர் பீடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன வாக்கு கொண்டு உரைக்கிறோமப்பா. இதை கேட்டு பல மக்களுக்கு அது தெரியப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். சில மக்கள் நிறைய மக்கள்கள் நிறைய இடங்களில் புத்தி பரமாட்டில் பணம் இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் பரிதபித்து வருகிறார்கள். பணம் தேவைக்கு தகுந்த தேவை. ஆனால் பணம் இல்லையே, நல்ல மனிதர்கள் இல்லை. நல்ல மனிதர்களும் பணம் இல்லை என்றால் மனிதர்கள் கெட்டுப்போகிறார்கள். அப்போ அந்த கெட்டுப்போகிறதுக்கு காரணமே அந்த பணமாக தான் இருக்குது. அந்த பணத்தை நாம் எப்படி சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி வச்சுருக்கணும். ஆசை என்பது பணத்துக்கு அடிமையாகுது. அந்த பணத்தை கட்டிப்படுவதும் அந்த ஆசை தான். ஆசைக்கு பணம் கட்டுப்படக்கூடாது. அந்த ஆசை என்பது அன்பாக இருக்க வேண்டும். அன்பு வம்புல போய் நிற்கக்கூடாது. அந்த அன்பு என்பது எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்க வேண்டும். மக்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு எது பின்னாலையும் போயிடாதீங்க. அதே போல் கையில் பணம் இருக்குன்னு வச்சுட்டு எதையும் கொடுத்து ஏமாந்து போகாதீங்க. எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கணும். பணம் கொடுத்து யாருக்காலும் கடன் கொடுத்துட்டு அவங்கள கடன்காரன் ஆக்கிட்டு நீங்களும் அவங்களோட மன உளைச்சலுக்கு ஆளாகி நீங்களும் கடன்காரன் ஆகிடாதீங்க. ரொம்ப சங்கடப்படாதீங்க. திட்டு முறை வாங்க வேண்டாம். மனிதர்களிடம் திட்டு வாங்காதீங்க. யாராலும் என்னென்ன சொன்னாலும் நம்மளோட பணம் வாங்கிட்டு அவங்களே நம்மளை திட்டுவாங்க. பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு அவங்க நம்மளை என்ன பணம் கேட்கான், இல்லாத பணத்தை கொடுத்துட்டானோ வச்சுட்டாங்கன்னு சொல்லி பேசுவாங்க. இந்த மாதிரி பணத்தை கொடுத்தும் கெட்ட பேர் வாங்குறதை விட பணம் கொடுக்காமல் நல்ல புத்திமதி சொல்லி நல்ல ஒரு உறவுகள் கொடுங்க. வெற்றியாக இருக்கும். எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு காரியம் இருக்கும். ரொம்ப பாக்கியமாக இருக்கும். கடன் கொடுத்து கெடுப்பதை விட கடன் கொடாமல் கெட்ட பேர் வாங்கிட்டாலும் புண்ணியம் பெறலாம். பணம் கொடுத்தும் கெட்ட பேர் வாங்கி ஒவ்வொருத்தரும் அசிங்கப்பட வேண்டாம். பணம் கொடுக்காமல் இருக்கிறது எவ்வளவோ நல்லது, மேன்மையாகும். வந்தவங்களுக்கு உபகாரம் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரையும் பண்ண வேண்டாம். பணத்தால் உபகாரம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் மறைந்தவங்க நிறைய பேர் மக்கள் இருக்காங்க. நிறைய மக்களுக்கு மேலே பணத்தை கொடுத்துட்டு தான் அசிங்கப்பட்டு நிற்காங்க. தவிர இன்றைக்கி பணத்தை கொடுத்துட்டு எத்தனை பொம்பளை ஆணும் பெண்ணு ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே இல்லாமல் பிள்ளைகளுக்கு கூட கஞ்சி பண்ணி கொடுக்காம ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியாத அளவுக்கு ஓடி ஒளிகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு கொடுத்து உதவிட்டு கடைசியில் அவங்களை கடங்காரன் ஆக்கி அவங்களையும் ஓடி ஒளிய வச்சு நீங்களும் ஓடி விரட்டி ரொம்ப சங்கடப்பட்டு வரீங்க இந்த பணத்தால். இந்த பணத்தை முதல்ல என்ன செய்தால் சாத்தியப்படும்? நல்ல உழைப்பை கேளுங்க. இறைவங்கிட்ட மன்றாடுங்க. தாய் தகப்பன்கிட்ட முறையிடுங்க. இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட முறையிடுங்க. இல்லைன்னா இறைவன்கிட்ட இறந்தவங்ககிட்ட முறையிடுங்க. மனுஷன்கிட்ட முறையிட்டு புண்ணியம் இல்லை. தாயும் தகப்பன் தான் கடவுள். அந்த கடவுளை எண்ணி போங்க. உங்களுக்கு ஜெயிக்கும், வெற்றியாக இருக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.